உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி உண்மையில் மெழுகுவர்த்தி உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி உண்மையில் மெழுகுவர்த்தி தத்தெடுத்தவன் யாரு அழகு பேரு வந்தது யாரு தத்தெடுத்தவன் யாரு இப்ப தத்தளிப்பது யாரு உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி உண்மையில் மெழுகுவர்த்தி போடாமோ உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி உண்மையில் மெழுகுவர்த்தி அம்மா வந்து சொன்னாலா அப்பாவில் தெரியமடா அவள் சொல்லவில்லை என்றால் அப்பாதான் போகுமடா அம்மா வந்து சொன்னாலா அப்பாவில் தெரியமடா அவள் சொல்லவில்லை என்றால் அப்பாதான் போகுமடா எல்லோருமே மயக்கத்திலே எப்போதும் வாழ்வோம் கலக்கத்திலே எல்லோருமே மயக்கத்திலே எப்போது வாழ்வோம் கலக்கத்திலே பயனாத்து திருமழையாத்து அட போட உலக கிடக்குது உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி உண்மையில மெழுகுவர்த்தி போடாமோ உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி உண்மையில மெழுகுவர்த்தி பச்சை இலை நாலங்கு எச்சிலை தாயும் அங்கு பச்சை இலை நாலங்கு எச்சிலை ஒரு பொழுது இது விடியாதா அட போட உலகம் கிடக்குது உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி நான் உண்மையில மெழுகுவர்த்தி உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி நான் உண்மையில மெழுகுவர்த்தி தத்தெடுத்தவன் யாரு அழகு பேர் வந்தது யாரு தத்தெடுத்தவன் யாரு இப்ப தத்தளிப்பது யாரு உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி உண்மையில மெழுகுவர்த்தி உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி உண்மையில மெழுகுவர்த்தி
நிலையான புகழ் செல்வம் தருவாயம்மா நிலைத்துள்ளும் மகள் செல்வம் மருள்வாயம்மா நாதத்தை கீதவாணி நபி திருவம்சத்வனி நாதத்தை கீதவாணி நபி திருவம்சத்வனி மேகஸ்வரூபிணி அடியாளின் அன்பும் பணிவும் கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் வணங்கும் அனைத்து தெய்வங்களின் அருளாசையாலும் முருகப்பெருமான் அருளாசையாலும் புகழ், கல்வி, வழி, வெற்றி, நன்மக்கள், பொன், நெல், நல்வாழ், நுகர்ச்சி, அறிவு, அழகு, இளமை, துணிவு, பொறுமை, நோயின்மை, வாழ்நாள் என்று சொல்லக்கூடிய 16 வகையான செல்வங்களையும் என் வீடும் இந்த நாட்டு மக்களும் எல்லோரும் பெற்று பல்லாண்டு காலங்கள் வாழ எல்லா வல்ல இறைவனை வேண்டி என் கலைப்பணியை தொடங்குகிறேன். நீங்கள் எல்லாம் டீ வாங்கிட்டு வந்து குடிக்கிறீங்க, ஒரு டீ வாங்கி தர மாட்டீங்க.
டாக்டர் கொடுத்தாச்சு. இல்லை இல்லை செய்யக்கூடிய இல்லை ஒன்னா கேட்டு கேட்டு செய்யறவங்க இதை செய்ய மாட்டாங்களா? மறந்துட்டாங்க. பிள்ளைங்க வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பாங்களே. பிசுக்கு எங்க வாங்கிட்டு கொடுத்தீங்க? ஏமாத்துறீங்க, போய் மாத்துறீங்க நீங்க. அங்க கோர்த்து விட்டா எப்படி எங்களுக்கு தெரியும்? அடுப்புல போட்டு அப்படியே எரிச்சு விடுங்க, சூடாகுது. சொல்ல கடங்காவே பராசக்தி, சூரத்தனங்களை வல்லம் மிதந்திடுவாள் பராசக்தி. வாழை என்று துதிப்போம் ஆத்தாளை, அபிராமி வள்ளியை, அண்டமெல்லாம் பூத்தாளை, மாதுளம்பு நிறுத்தாளே, அங்கையில் பாசம் குசமும் கரும்பு வெள்ளம் சேர்த்தாளே, முக்கணியை தொழுவருக்கு ஒரு தீங்குமில்லை என்று அன்னை ஆதி பராசக்தி, அகிலாண்ட ஈஸ்வரி, முத்தாள அம்மன், முண்டக கண்ணி அம்மன், இந்த புவனம் முழுவதும் நிறைந்திருக்கும் மகாசக்தி மாரியம்மனை வணங்க வேண்டும். பரமளித்து உலகமெல்லாம் வாழ வைக்க வந்தவளே, கரங்கு விட்டு வணங்கி நின்றோம் காத்திடுவாள் கருமாரி, காத்திடுவாள் கருமாரி. மாரியம்மா எங்கள் மாரியம்மா, மாரியம்மா எங்கள் மாரியம்மா, உன்னை வணங்குகின்றோம் கருமாரியம்மா, உன்னை வணங்குகின்றோம் கருமாரியம்மா, மாரியம்மா எங்கள் மாரியம்மா. எப்படி இருக்கு தெரியுமா மைக்கு? உருவிட்டு போயிருக்கா காலையிலேயே நான் அப்படியே கூட்டிட்டு போயிடுவேன். ஆமா, அவ்வளோ ஒரு அருமையாக மைக் போட்டு கொடுத்துருக்கீங்க. வீட்டுக்கு தான் நான் எங்கெங்க நாடகத்துக்கு போறேன்னா அனைத்து இடங்களுக்கு அண்ணனை கூட்டிட்டு போவேன். அவ்வளோ ஒரு சிறப்பாக செய்து கொடுத்துருக்கிறாரு. இப்படி ஒரு இடத்துல கொஞ்சோண்டு கும்பலாக இருக்குன்னு கொஞ்சம் கவலையாக இருக்குது. எவ்வளோ ஒரு அழகான இடம் தெரியுமா? உங்களையெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது தெரியுமா? வள்ளி திருமண நாடகம் எவ்வளோ ஒரு அருமையான நாடகம்.
இப்படி ஒரு நாடகத்தை வச்சுட்டு நம்ம ஊர்ல வள்ளி திருமணம்னா கும்பல் நிக்கிறதுக்கு இடம் கிடைக்காது, அவ்வளவு கும்பல் இருக்கும். ஆனா இன்றைக்கு தான் இந்த வருஷத்துல கும்பல் ரொம்ப கம்மியா இருக்கு. அது என்னன்னு தெரியல. நேத்து நாடகம் இருந்ததா? இல்ல, இன்னைக்குதான். ஒரு நாளைக்கு முடிச்சிருக்கிறீங்களா? இப்படி தூங்குறீங்களே. அக்கா தூங்குறவங்களை எழுப்பி போடுங்க, சாமி அழைக்க போறேன். சாமி அழைச்சு விட்டா தானே எல்லாரும் கேட்கன்னு எழுந்திரிச்சு உட்காருவாங்க. அக்கா எழுப்பிடுங்க, எழுப்பிடுங்க. நம்ம ஊர்ல யாராவது இப்படி தூங்கலாமா? கொடுக்குற காசுக்கு நாங்க உழைக்கணும் அப்படின்ட்டு வந்திருக்கிறோம். எழுப்பிடுங்க, எழுப்பிடுங்க. அருமையா இருக்கு. முருக கடவுளே, முருகனே, செந்தில் முதல்வனே, மாயோன் மருகனே, ஈசன் மகனே, ஒரு கைமுகன் தம்பியை உன் தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கை தொழுவேன் நான் என்று அருணகிரி திருப்புகழ்படி குறிந்த நில தெய்வமாகிய முருக பெருமானை வணங்க வேண்டும். முருகா, முருகா. ஆறுமுகம் தான் நமக்கு எல்லாத்துக்குமே துணை, எல்லாத்தையும் காப்பாத்துறது அந்த முகம் ஒண்ணுதான் இல்லையா? ஆனா சோகமா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு தெரியல. நாளைக்கு காலையில தேர்மா ஆறுமுகனுக்கு முருகப்பெருமானுக்கா? அவர் எப்போதுமே அமோகமா இருக்கக்கூடியவர். அவர் என்றைக்குமே கவலையோடு இருக்க முடியாது. அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருந்தவர். வணக்கம், வணக்கம். சத்தியம் சிவா
உங்களை எல்லாம் காதலிக்கிறதுக்கு இவ்வரங்கமேடையிலே பள்ளி நாயகியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அருமை தங்கை MRK ஜோதி மீனா அவர்களுக்கு விழா காட்டி சாராக மாலை இணைத்து கௌரவப்படுத்துகிறார்கள். மாலை அணிவித்த அன்புள்ள அண்ணன் அவர்களுக்கும் ஊர் பொதுமக்கள் அனைவர்களுக்கும் எனது சார்பாக எனது கலைக்குழு சார்பாக நன்றி நன்றி எழுத வணக்கம். நான் இப்போ எதுக்கு வந்திருக்கேன்னு சொன்னேன், உங்க எல்லாத்தையும் காதலிக்கிறதுக்காச்சு வந்து உங்க முன்பதாக முருகப்பெருமானை காதலிப்பதற்காக இங்க வந்திருக்கேன். இப்படி சொல்லு. அவரை காதலிக்கணும் அப்படின்னா உங்களுடைய ஆதரவு எனக்கு ரொம்ப முக்கியமா தேவைப்படுது. ஆமா, காதலிக்கணும்னு அவர் துணை தேவை, இருந்தாலும் உங்க துணை எனக்கு கொஞ்சம் தேவைப்படுது. சொல்றேன், நீங்க எல்லாரும் யாரையாவது காதலிச்சிருக்கிறீங்களா? காதலிச்சிருக்கீங்களானே? காதலிச்சிருக்கிறீங்க நீங்க அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க. 1க்கு 2 முகத்திலே தெரியுது. நல்லா இருங்க, நல்லா இருங்க. அந்த முருகப்பெருமாள் மாதிரியே நீண்ட ஆயுளை பெற்று மூவரும் பல்லாண்டு காலங்கள் வாழணும், வளரணும். நீங்க யாராவது எத்தனை பண்ணாது ஏங்க? அவங்க எல்லாமே ஒண்ணு. சரி, சந்தோஷம் சாமி. எல்லாருமே காதலிக்காத மனிதர்கள் இந்த உலகத்துல யாருமே கிடையாது. அனைத்து பேருமே காதலிக்கிறவங்க தான். இப்ப நான் கூட உங்களையெல்லாம் காதலிக்கிறேன். ஏன்னா நான் வந்து உங்க அனைத்து பேர் மேலேயும் அளவற்ற அன்பு வச்சிருக்கேன். அன்புங்கிறது வந்து காதல் தான். உங்களையும் காதலிக்கிறேன், இவங்க 4 பேர்த்தையும் நான் காதலிக்கிறேன். அவங்க மேலேயும் அளவற்ற அன்பு வச்சிருக்கேன். அதனால முருகனை காதலிப்பதற்காகத்தான் இங்க வந்திருக்கேன். எனது பெயர் பிள்ளை, தந்தை நம்பி, தாயின் நங்கை மோகினி, கூட பிறவாத சகோதரர்கள் 7 பேர். வள்ளிக்கிழங்கு வந்து தோண்டி எடுத்த பள்ளத்துல இருந்து என்னை தூக்கிட்டு வந்ததுனால வள்ளி என்ற ஒரு பெயர் சூட்டி நாளொரு மேனியும் பொழுதர வண்ணமாக வளர்த்து வருகிறார்கள். மாலையை காலையிലേക്ക് போட்டுக்கிறேன். முருகனுக்கு எனக்கு கல்யாணம் இல்லை. அப்ப போட்டுங்க. எப்ப போனா இப்ப காதல் என்பது தெய்வீகமானது, புனிதமானது. காதலுக்கு அந்த காலத்துல கவிஞர்கள் எதையெல்லாம் தூதாக விட்டுருக்காங்க தெரியுமா? நிலவை, காற்றை, பறவைகளை, மேலும் மயிலையும் குயிலையும் மான்களையும் மீன்களையும் தூதாக விட்டுருக்காங்க. இதெல்லாம் காதல் தூது. கண்ணனுக்காக யார் தூதாக போனது? மகாவிஷ்ணுக்காக வந்து ஆஞ்சநேயர் தூதாக போனார். முருகனுக்காக வீரபாக தூதாக போனார். இப்ப நான் வந்து தவிக்கிறேன். என்ன காரணம்? யாரை தூதா போக சொல்றது அப்படின்னு ஒரு யார் நான் போக சொல்லலாம்? யாரு? சின்ன பிள்ளைங்க ஓட ஓடியார இருக்குங்கல்ல, அதனால அவசரமா அந்த பையனை தான் போக சொல்லணும். முருகப்பெருமானே, எங்க இருக்கீங்க நீங்க? உங்களை 5 வயதிலிருந்து அறியா பருவத்திலிருந்து தங்களையும் நினைத்து கொண்டிருக்கின்றேன். வழி மீது விளைவைத்து காத்து கொண்டிருக்கின்றேன். விரைவில் வர வேண்டும் என்று மணியை நீட்டி ஆன பின்னும் ஊரே
அவரையும் வரணும், சீக்கிரம் கல்யாணம் ஆகணும் அப்படின்னு அவர் நினைச்சு 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 ஏங்குறனே தவிர இன்னும் வந்து வரப்பட்ட காணும். எப்பன்னே வர்றது? அதுக்குன்னு ஒரு நேரம் காலம் இருக்கு. ஆனா நான் வந்து கல்யாணத்துக்கு பத்திரிக்கை உங்க எல்லாத்துக்கும் கொடுப்பேன். அவசியம் கல்யாணத்துல நீங்க எல்லாருமே கலந்துக்கணும். ஆமாண்ணே. அதோட பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து கல்யாணம் செய்ததை பார்க்கறது அவ்வளோ ஒரு கொடுப்பனை. கொடுத்து வச்சவங்களுக்கு அதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கும் முருகனுக்கும் கல்யாணம் செய்து வச்சுட்டு தான் நீங்கள் எல்லாரும் வீட்டுக்கு போகணும். அதுக்கு இடையில வீட்டுக்கு போனீங்க அம்மால சிடுக்குன்னு சொல்லுவாங்க. சாப்பாடு போடுவீங்களா? அண்ணே நீ வரண்ணே, அண்டா நிறைய நெல் ஊற வச்சிருக்கிறேன். அண்டா நிறைய நெல் ஊற வச்சிருக்கிறேன். அந்த நெல் ஊற வச்சு வேக வச்சு காய வச்சு அரைச்சு அப்புறம் தான் சமைக்கணும். ஆனா விடியறதுக்குள்ள எப்படியாவது உங்களுக்கு சாப்பாடு நான் போட்டுருவேன். ஒரு வாரம் ஆகுது அது செய்யறதுக்கா? அது நேரம்லாம் ஆகாதுங்க. இவங்களுக்கு சமையல் போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? காய வச்சு அரைச்சு வேக வச்ச உடனே எதுவும் செய்ய முடியாது. அது காய வைக்கணும். அது 2 நாளைக்கு 3 நாளைக்கு இருந்தா கூட அரிசி நல்லா பதமா இருக்கும், நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் அருமையான சாப்பாடு உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. கல்யாணம் செய்து வச்சுட்டு தான் போகணும். ஏன் மனம் என்ன மேடை மேலே முகம் ஒன்று ஆடுது, குயில் ஒன்று பாடுது, யார் வந்தது அங்கே யார் வந்தது? மனம் என்ன மேடை முகம் ஒன்று ஆடுது, குயில் ஒன்று பாடுது, யார் வந்தது அங்கே யார் வந்தது? எப்படின்னா தாயின் சிறந்த கோவில்களை தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்பார்கள். ஒரு தாய் ஒரு பிள்ளையை பெறுகின்ற நேரத்தில் வேதனையோடு சபம் மாதிரி இருந்து ஒரு பிள்ளை பெற்று தருகிறார். அதனால் நாம் எல்லோரும் பிற சபம் அப்படிங்கிறோம். ஐயரெண்டு திங்களாம் அங்கமெல்லாம் நொந்து பெற்று பையிலெண்டே போதை பரிந்தெடுத்து செய்ய ஒரு கைப்புறத்தில் ஏந்தி கடம்பளை தந்தாலும் எப்பிறப்பில் காண்போம் என்று ஆட்டினை தரப்பாடுகிறார். தாய் நாடு, தாய் தமிழ், தாய் மொழி என்று. அப்ப தாய்க்கும் தந்தைக்கும் தான் நாம முக்கியத்துவம் கொடுக்கணும் இல்லையா? அவங்க நல்லா இருக்கிறப்ப அவங்கள சிறப்பான முறையில் பராமரிக்கணும். உயிரோடு இருக்கிறப்பவே அவங்கள நம்ம நல்ல முறையில் பார்த்துக்கணும். வயசாயிட்டாலே அவங்க வந்து நமக்கு ஒரு குழந்தை மாதிரி. உயிரோடு இருக்கிறப்ப பார்க்கலன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆகிட்டா அப்புறம் நினச்சி வேதனைப்படுறதை விட
அவங்க நல்லா இருக்கும் பொழுது அவங்க நல்லா பார்த்துக்கணும். அதுதான் உங்களையெல்லாம் வேண்டிக்கிறேன். நான் எங்கள் அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கிறேன், அண்ணன் தம்பிகளையும் நல்லா பார்த்துக்கிறேன். 7 பேர் இல்லை, எல்லாம் சிறப்பாக கவனிச்சுக்கிறேன், நல்லா பார்த்துக்கிறேன். அவங்களும் என் மேலே பாசமாக இருப்பாங்க, என்னை நல்லா பார்த்துக்குவாங்க. எனக்கு கிடைச்ச அன்னைங்க மாதிரி யாருக்கு கிடைக்க போகுது? 7 பேர் எனக்கு சித்தி 7 பேருமே உட்காந்துருப்பாங்க. நான் நடுவில் உட்காந்துருந்தேன்னா என்னை சுற்றி உட்காந்துருப்பாங்க 7 அண்ணனும். பள்ளி உனக்கு என்ன வேணும் என்ன வேணும்னு கேட்கறதுல எனக்கு நிறைஞ்சு போயிடும். அவ்வளோ ஒரு பாசமானவங்க இல்லையா அண்ணா? யான்னா இவ்வளோ நகை நட்டெல்லாம் வாங்கி தந்திருக்கீங்க யாருக்காக? எனக்காக. ஒரே தங்கச்சி. இது மட்டுமா? இன்னும் நிறைய இருக்கு. நாளைக்கு இங்க ஒரு நாடகம் வச்சு அந்த நகை பூரா போட்டு காட்டிடுவேன். அவ்வளோ நகை வாங்கி கொடுத்துருக்கீங்க. வேணும் வேண்டாங்க, இந்த நகையெல்லாம் போட்டுக்கிட்டு தான் முருகன் பக்கத்தில் உட்காந்து நான் கல்யாணம் செய்துக்க போறேன். அருமையில்லை? கண்டிப்பா. இவ்வளவு ஒரு சிறப்பா எவ்வளவு அருமையா வாசிக்கிறீங்க தெரியுமா? இந்த பாட்டு நானும் நிறைய மேளங்கள்ட்ட பாடிட்டேன். இது மாதிரி ஒரு இடங்காலம் அமையவே இல்லை. ராஜ ஒரு நாளைக்கு தான் நினைக்கிறேன், யாருங்க வச்சுக்கோங்க. ஆமா, அதுக்கு என்ன போட்டு மட்டார் அவ்வளோ ஒரு அருமையா வாசிங்க. உங்களுக்கு என்ன தெரியும்? உங்களை மாதிரி இவ்வளோ அழகா நிறுத்தி அதை கேட்கறதுக்கு இனிமையா இருக்கு. அது மாதிரி இருக்குன்னு பாக்குறீங்களா? இந்த பாட்டுக்கு இப்படிதான் வாசிக்கணுங்கிற வரமுறைகளோட வாசிக்கக்கூடியவங்க நீங்க 4 பேர் தான். இந்த பாட்டு வெளியில கேட்க இனிமையா இருக்கக்கூடிய காரணியா இருந்தானா தூங்காதே தம்பி தூங்க இல்ல முடிச்சுட்டே இருக்காரு தூங்கல. அருமையான மைக் செட். இதனாலதான் ஏதோ எங்களால முடிஞ்ச வரல கத்த முடியுது. ஒரு நாளா 2 நாள் நெய்யில் போறதுனால அவ்வளோ சிரமம் இருந்தாலும் நம்ம ஊருக்கு நல்ல சிறப்பா செய்து கொடுக்கணும் அப்படின்றதுனாலதான் நல்ல நடிகர்களையே இங்க கூட்டிட்டு வந்திருக்கு தம்பி. அருமையான ஆளுங்க எல்லாம் கண் விழித்து பார்த்தாதான் யாரு அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும்.
இங்கே வந்திருக்கிற நாரதனா இல்லை மணப்பாறை ஜோதி அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும், கட்டாயம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? எங்கள் 2 பேர்த்துக்கு சண்டை நிறைய காத்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் தான் அந்த சண்டைக்கு ஒரு முடிவு சொல்லணும். அதனால தான் உங்களை எல்லாம் நான் வந்து பேசி சமாதானப்படுத்துகிறேன். ஆமாம், நான் எனக்கு பொல்லாக கோவறேன். பள்ளிக்கு எப்படி கோவம் வரும்னு யாருக்கு தெரியாது. திடீர்னு கோவம் வரும். நாரதர் குரவலை கடிச்சாலும் கடிச்சு முடியும், அப்படி கோவம் வரும் எனக்கு. நீங்கள் தான் வந்து எனக்கு எல்லாம் வந்து சமாதானப்படுத்தணும். நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன், என் மகராசன் உனை காண ஓடோடி வந்தேன். நான் மலரோடு தனியாக என் மகராசன் உனை காண ஓடோடி வந்தேன். முருகன் வந்து பேர் பெற்றவர் இல்லையா? எவ்வளோ அழகு, எவ்வளோ ஒரு அழகில் சிறந்தவர் அப்படின்னு எங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களை அனைத்து பேர்த்துக்குமே தெரியும் முருகனை பற்றி. தமிழ் கடவுள். ஆமாம், தமிழ் கடவுள் அப்படின்னா அவ்வளோ ஒரு அருமையான ஆள், நல்ல மனுஷப்பா. சுப்பிரமணியர் அவர் எல்லாமே நல்ல மனுஷன். உன் தைரியம் பேரை சொல்லிக்கிட்டு நிற்கிறியா அப்படின்னு நீங்கள் 2 பேரும் நினைக்கிறீங்க. 2 பேர்த்துக்கு சரி, அது ரசிக்கும் சீமானை வாஞ்சொலிக்கும் உடையிணைந்து கழிக்கும் நடனம் புரிவோம். அதை நினைக்கும் பொழுது மனம் நினைக்கும் விதத்தில் சுகம் அளிக்கும் கலைகள் அறிவோம்.